நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அழைப்பிதழை கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் திருப்பி அனுப்பியுள்ளார். ஆளுநர் பங்கேற்கும் இவ்விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து தொடக்கத்தில் பாடப்படாமல் மூன்றாவதாக இசைக்கப்படும் என அழைப்பிதழில் குறிப்பிட்டிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் உணர்வுகளை மதித்து நிகழ்ச்சி நடைமுறையை மாற்ற வேண்டும் எனவும் எம்எல்ஏ ராஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானம்தான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் அதில் வேறு எந்த ரகசியமும் இல்லை எனவும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தை வைத்து ஏதாவது அரசியல் செய்ய நினைத்தால் அது தவறாகத்தான் போகும் என்றும் வன்னியரசு கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது, அதுதான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு. இதுல என்ன புதிதாக இருக்கு என்று தெரியவில்லை. இதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது அந்த நினைப்பு அப்படிங்கிறது தவறாக தான் போகும். ஏன்னா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ளணும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு தடை கோரிய வழக்கை மனுதாரர் திரும்ப பெற்றதால் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்வு நடைமுறையை முன்கூட்டியே எதிர்க்காமல் முடிவுகள் வெளியான பிறகு தடை கோர முடியாது என தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்தது. இதையடுத்து புதிய மனு தாக்கல் செய்வதாகவும் தற்போதைய மனுவை திரும்ப பெற அனுமதிக்கும்படியும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கல்குவாரியை திறந்து வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கிராம மக்களில் ஒரு தரப்பினரும் திறக்கவே கூடாது என்று மற்றொரு தரப்பினரும் மாவட்ட ஆட்சியரிடம் போட்டி போட்டுக்கொண்டு மனு அளித்தனர். ஜெயங்கொண்டா நிலை, மலம்பட்டி, சித்தமல்லிப்பட்டி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சுற்றி செயல்பட்டு வந்த 4 கிராவல் குவாரிகளில் 3 குவாரிகள் மூடப்பட்டதால் அங்கு வேலை செய்து வந்த கிராம மக்கள் வேலை இழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு குவாரியை திறக்க அரசு அனுமதி வழங்கியதை எதிர்த்தும் ஆதரித்தும் மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ராசிபுரம் அருகே நாரைக்கிணறு பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் கைவிடப்படாததால் மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் சாய ஆலைகளின் கழிவு நீரால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கூறி சாயம் கலந்த நீருடன் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். செக்குக்காடு பகுதியில் இயங்கி வரும் சாய பட்டறைகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீர் காரணமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் போர்வெல் மற்றும் கிணற்று நீர் சிவப்பு நிறமாக மாறியுள்ளதுடன் தோல் நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஆடி திருவிழா நடத்துவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்க மறுத்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னகண்டியன்குப்பம் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் காப்பு கட்டும் முதல் உரிமை தனக்கு வேண்டும் என ராஜ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் காரை வழிமறித்து மக்கள் மனு அளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சக்கிமங்கலம் அம்பேத்கர் நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாடகை வீட்டில் வசித்து வரும் நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தபோது 5 பேரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என காவல்துறையினர் கூறியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் கோவிலில் ஆடி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விழாவில் ஐயா வைகுண்டர் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் திங்களன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கரும்பு லாரியை எதிர்பார்த்து சாலையில் முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானை அந்த வழியாக வந்த வாகனங்களை வழிமறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாளவாடி கும்டாபுரம் வனப்பகுதியில் கரும்பு லாரியை எதிர்பார்த்து காத்திருந்த காட்டு யானை ஒன்று சாலையை வழிமறித்தவாறு நின்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையின் நடுவே காரை நிறுத்திவிட்டு மதுபோதையில் தகராறு செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கம்பட்டி பிரிவு சாலை சந்திப்பு பகுதியில் இளைஞர் ஒருவர் தான் ஓட்டி வந்த பதிவெண் இல்லாத டாடா இண்டிகோ காரை திடீரென சாலையின் நடுவே நிறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து காரில் இருந்து இறங்கிய அவர் அவ்வழியாக சென்ற வாகனங்களையும் மக்களையும் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சென்ற போச்சம்பள்ளி போலீசார் காரை பறிமுதல் செய்து அந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதெல்லாம் நீ எதுவுமே பண்ணல. நீயா இண்டிவிஜுவலா காரை குறுக்க போடுற. நியாயம் கிடைக்கல. நான் கூப்பிட்டேன், நீங்க வரல. சார் லிஸ்ட் இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி 100 கொடுத்து ஏன் வரல? எப்படி சார் போன் பண்ணிட்டா அப்ப எங்க சொல்ல போனா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்தில் கணவன் மனைவி இருவரும் மதுபோதையில் தாக்கிக் கொண்டதால் ஓட்டுநர் காவல் நிலையத்தில் நிறுத்தி இருவரையும் போலீசில் ஒப்படைத்தார். திருச்செங்கோட்டில் இருந்து ஈரோடு சென்ற பேருந்தில் ஏறிய தம்பதி தகராறில் ஈடுபட்டதோடு பயணிகளிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் சூரமங்கலத்தைச் சேர்ந்த சிவா கோமதி என்பதும் இவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கார் விபத்து வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த ஆலங்காயம் காவல் நிலைய உதவி ஆய்வாளரான ராமகிருஷ்ணன் விபத்தில் சிக்கிய காரை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க 15000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் கூறப்பட்டது.